இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கலாம் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. இதில் எல்லாமே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா கிராமர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. கிராமர் தான் அவங்கவுங்களுடைய ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறாங்க. கிராமர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கலாம் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது எல்லாத்துலேயுமே இந்த கிராமரை தான் அவங்கவுங்களோட ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறாங்க. சரியா? நம்ம இப்போது இங்கிலீஷ்க்கு வரும். இங்கிலீஷில் 3 செக்ஷனாக பிரிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 செக்ஷன் தான். ஒரு செக்ஷனு கிராமரு, இன்னொரு செக்ஷனு வொக்காபுலரி, இன்னொரு செக்ஷனு ரீடிங். வாசித்தா அந்த சென்டென்ஸ் புரியணும். சரியா? ஸோ ரீடிங் இது ரொம்ப முக்கியம்ப்பா. இங்கிலீஷ் பொறுத்தவரையில் இந்த 3 செஷன் தான். கிராமர் கான்செப்டை நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ வொக்காபுலரியும் 50 to 60% நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ரீடிங் மட்டும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? ரீடிங் நீங்கள் தான் பண்ணணும். அதற்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ரீடிங் நீங்கள் தான் பண்ணணும். டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். ரீடிங் வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். வாசிக்க வாசிக்க புரியணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வாசிக்கும் போது புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் வாசிச்சுட்டே இருங்க டெய்லி 30 மினிட்ஸ். நம்ம இந்த கிராமர் கான்செப்டும் வொக்காபுலரியும் படிக்க 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 உங்களுக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வாசிக்க வாசிக்க மீனிங் வந்து உங்களுக்கு நல்லா புரிய வரும். சரியா? கிராமரும் வொக்காபுலரியும் படிக்க 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 இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ரீடிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, வாசித்தா மீனிங் புரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, படித்த விஷயத்த உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் நாம் எழுதணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் அடுத்து வரும். சரியா? அடுத்தது ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரும். ரைட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஸ்டோரி ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, என்ன படிக்கிறீங்களோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசணும், ஸ்பீக் பண்ணணும். மிரரை பார்த்தோ இல்லை வந்து வீடியோ ரெக்கார்டிங்கோ நீங்கள் பண்ணணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது டெய்லியும் பண்ணணும். சரியா? இது ஃபஸ்ட்டு ரீடிங் ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கொண்டு வரும். சரியா? இங்கிலீஷ் பொறுத்தவரையில் ரீடு, ரைட்டு, ஸ்பீக்கு இது 3 தான் தெரியணும். சரியா? அதற்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த கிராமரும் வொக்காபுலரியும். சரியா? உங்களுக்கு படிக்க 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 இம்ப்ரூவ் ஆகும். ரைட் பண்ண இம்ப்ரூவ் ஆகும். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே வாங்க. இது ஒரு பக்கம் ப்ராக்டிஸை மட்டும் நிப்பாட்டாதீங்க. ஃபஸ்ட்டு ரீடிங் ப்ராக்டிஸ், அப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பேசுகிற ப்ராக்டிஸ் கொடுப்போம். சரியா? உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக உங்களுக்கு கோச்சிங்கோ இல்லை வந்து ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மெயில் ஐடிக்கு verbasphere@gmail.com. உங்களுக்கு இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது கோச்சிங் தேவைப்படுது இல்லை ஏதாவது ப்ராப்பர் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடி என்னது தான். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இதில் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? நம்மளுடைய ஃபஸ்ட்டு லெசன் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமரில் இருந்து தான் ஆரம்பிப்போம். சரியா? இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர் தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா வேர்ப்னா என்ன? வேர்ப்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆக்ஷன். வேர்ப்னா என்ன? ஆக்ஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். He played football. ஓகே, இதில் ஆக்ஷன் எது?
இதில் வேர்ப் எது? இந்த பிளேடு தான் நம்மளுடைய வேர்ப். ஓகே, ப்ளே அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனா? ப்ளேங்கிறது ஒரு ஆக்ஷனா? விளையாடுகிறான், அது ஒரு ஆக்ஷனா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள், ஹீ ஏட் எ கேக். இங்கே ஏட் அப்படின்னா சாப்பிட்றான் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இதுதான் வேர்பு. இது என்ன வெர்பு? ஆக்ஷன் வெர்பு. இங்கே ஏட் அப்படின்னா என்னது? சாப்பிட்றான். இது ஒரு வெர்பு, இது ஒரு ஆக்ஷன். ஓகே, அப்போ இது ஒரு ஆக்ஷன் வெர்பு. ஓகே, அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், ஹீ இஸ் எ டாக்டர். இங்கே வெர்பு எது? இந்த சென்டென்ஸில் வெர்பு எது? ஸோ இங்கே ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? ஓகே, இங்கே ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? இதுதான் ஆனால் வெர்பு, இதுதான் வெர்பு. இது ஆக்ஷனா? இது ஆக்ஷனா? கிடையாது, இது ஆக்ஷன் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ ஈஸுங்கிறது ஒரு வெர்பு. என்ன வெர்பு அப்படின்னா ஸ்டேட் வெர்பு. ஓகே, ஈஸுங்கிறது ஆக்ஷன் கிடையாது. ஸோ இது ஆக்ஷன் வெர்பும் கிடையாது. ஆனால் ஈஸுங்கிறது ஒரு வெர்பு. அது என்ன வெர்புனா ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்புனா என்ன? ஸ்டேட் வெர்ப்னா என்ன? ஸ்டேட் வெர்ப்னா ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது. இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது ஸ்டேட் வெர்பு. ஓகேவா? இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறது ஸ்டேட் வெர்பு. இங்கே ஹீங்கிறவர் என்னவா இருக்கார்? டாக்டராக இருக்கிறார். அப்போது இருக்கக்கூடிய இந்த ஹீங்கிறவர் என்னவாக இருக்கிறார் அதை குறிக்கிறது தான் ஆக்சுவலாக இந்த வெர்பு. என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்ஷன் கிடையாது, ஆக்ஷன் கிடையாது. இது ஒரு ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்ப்னா என்னென்னா இருக்கக்கூடிய நிலையை குறிக்கிறதுக்கு பெயர் தான் ஸ்டேட் வெர்பு. இந்த ஹீங்கிறவர் என்னவா இருக்கார்? டாக்டராக இருக்கிறார். ஓகே, இப்போது நம்ம ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஆக்ஷன் வெர்பு, அதாவது வெர்பு வந்து ஆக்ஷனாகவும் வரும், ஸ்டேட் வெர்பாகவும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ வேர்ப் அப்படின்னா ரெண்டு மீனிங், ரெண்டு டெஃபனேஷன். கரெக்டா? ரெண்டு டெஃபனேஷன். வேர்ப் அப்படிங்கிறது ஆக்ஷனாகவும் வரும், ஸ்டேட் வெர்பாகவும் வரும். சரியா? இது கிளியரா? கிளியர்? இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் பியூட்டிஃபுல். ஐ ஆம் பியூட்டிஃபுல். வி ஆர். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஸ்டேட் வெர்பு வந்து ஸ்டேட் வெர்பாக வந்திருக்கா, ஆக்ஷன் வெர்பாக வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ டீச்சர்ஸ். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் அது வரையும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டுருக்கேன். சரியா? ஹீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஹீ கில்டு த கேட். ஹீ பிளேட் பேட்லி. இப்போ கண்டுபிடிக்கலாமா? இங்கே ஆமுங்கிறது ஆக்ஷனா? இது ஆக்ஷன் கிடையாது இல்லையா? அப்போ இது என்னது? இது ஒரு ஸ்டேட் வெர்ப். ஓகேவா? ஓகே, ஸோ யாரை பற்றி சொல்லுது இது? ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஆக்ஷனாக ஸ்டேட்டான்னு மட்டும் கண்டுபிடிங்க. ஆமுங்கிறது ஒரு ஸ்டேட் வெர்பு, ஆக்ஷன் கிடையாது. சரியா? ஆறுங்கிறதும் ஆக்ஷன் கிடையாது, இது ஒரு ஸ்டேட் வெர்ப். இது என்னது? ஸ்டேட் வெர்ப். ஓகே, ஈஸுங்கிறதும் இங்கேயும் ஸ்டேட் வெர்ப். ஸோ இங்கே டீச்சர்ஸ், டீச் பண்ணக்கூடிய ஆக்ஷன், அப்போ இது ஆக்ஷன் வெர்ப். டீச் அப்படின்னா பாடம் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஆக்ஷன். கில்லுடு கொல்றாங்க இல்லையா? ஸோ இது ஒரு ஆக்ஷன் வெர்பு. ஸோ பிளேடு, இது ஆக்ஷனாக ஸ்டேட்டாக? பிளேங்கிறது விளையாடுறது. ஸோ இது ஒரு ஆக்ஷன்.
ஓகேவா? இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி. இப்போது நம்ம வெர்பு பொறுத்தவரையில் ஆக்ஷனாக வந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க தெரியும், ஸ்டேட்டாக வந்தாலும் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே என்னமோ அந்த கண்டினியூஸ் ஃபார்மில் வந்திருக்கு, இங்கே ஒரு ஈஸ் வந்திருக்கு. ஸோ இதில் எது வெர்பு? இது மட்டும் வெர்பா, இல்லை ஈஸ் மட்டும் வெர்பா, இல்லை இது ரெண்டுமே வெர்பா? ஓகேவா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு, இதில் வேர்ப் எது அப்படின்னு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இது என்னங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வேர்ப் எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதற்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். சப்ஜெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, டூவர் ஆஃப் த ஆக்ஷன். என்னது? டூவர் ஆஃப் த ஆக்ஷன். ஆக்ஷனை செய்யக்கூடியவங்கள நாம் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, டூவர் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷனை செய்யக்கூடியவங்கள நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போமா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஷனா? டீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு டீச் பண்ணக்கூடிய ஆக்ஷன் இல்லையா? இந்த ஆக்ஷனை பண்ணுறவர் யார்? ஹீங்கிறவர் தான் இந்த ஆக்ஷனை பண்ணுறாரு இல்லையா? டூவர் ஆஃப் த ஆக்ஷன் தான் யார்? சப்ஜெக்ட். இவர் தான் என்னது? சப்ஜெக்ட். ஒரு ஆக்ஷனை செய்யக்கூடியவர் யார்? சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கில்லுடு அப்படின்னா கொன்னுடுறாரு, சரியா? கில்லுடு அப்படிங்கிறது கொலை பண்ணுறது. ஓகே, அந்த கொலை பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது யார்? ஹீ. ஓகே, அப்போ இவர் தான் வந்து சப்ஜெக்டு. கில்லுடு அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷனை பண்ணக்கூடியவர் தான் யார்? சப்ஜெக்டு. யார் பண்ணுறா? ஹீ தான் பண்ணுறாரு, இவர் தான் நம்மளுடைய சப்ஜெக்டு. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களாம், பிளேடுனா விளையாடுறான். யார் விளையாடுறா? ஹீங்கிறவர் விளையாடுறாரு. இந்த ப்ளே பண்ணக்கூடிய ஆக்ஷனை யார் பண்ணுறாரு? ஹீ. அப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? நம்மளுடைய ஹீ தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த 3 எக்ஸாம்பிள்ஸில் வருவோமே. இங்கே ஆம், இது என்னது? இதில் வெர்பு என்னது? ஆம். ஆமுங்கிறது ஆக்ஷனா? ஆக்ஷனே கிடையாதா? இது ஒரு ஸ்டேட் வெர்பு. ஸோ இங்கே ஆக்ஷனே இல்லை. அப்போ இங்கே எப்படி சப்ஜெக்ட் சொல்வீங்க? வெர்பு ஆக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்ஷனை செய்கிற வர சப்ஜெக்ட்னு சொல்லிடுவோம். இங்கே வெர்பு ஆக்ஷனாகவே இல்லை. ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம சப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம்? சொல்கிறேன், சரியா? சப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, வேர்ப் வந்து ஆக்ஷனாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷனை செய்கிற வர நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதே வெர்பு ஸ்டேட் வெர்பாக வந்துச்சுன்னா, நம்மளுடைய வேர்பு ஸ்டேட் வெர்பாக வந்துச்சு அப்படின்னா அப்போ சப்ஜெக்ட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அதுதான் இங்கே வந்து என்னது அப்படின்னா சப்ஜெக்ட். ஸ்டேட் வெர்பாக வரும்போது நம்மளுடைய வெர்பு ஸ்டேட் வெர்பாக வரும்போது எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், அதுதான் இங்கே சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஆம் பியூட்டிஃபுல். ஐ ஆம் பியூட்டிஃபுல் யாரை பற்றி பேசுகிறோம்? ஐங்கிறவரை பற்றி பேசுகிறோம், சரியா? இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? ஐங்கிறவரை பற்றி பேசுகிறோம். இப்போ இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே, இங்கேயும் என்ன வெர்பாக வந்திருக்கு? வெர்பு ஆராக வந்திருக்கு. ஆர்னா ஸ்டேட் வெர்பு இல்லையா? ஸ்டேட் வெர்புங்கும் போது இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்?
வியை பற்றி பேசுகிறோம். அப்போ இதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இங்கே ஹீ இஸ் எ டாக்டர். ஹீ இஸ் எ டாக்டர். ஈஸுங்கிறது ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்புனா யாரை பற்றி பேசுகிறோம்? ஹீயை பற்றி பேசுகிறோம். யாரை பற்றி பேசுகிறோம்? ஹீயை பற்றி பேசுகிறோம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் எது? ஹீ தான் இங்கே சப்ஜெக்டு. ஓகே, இப்போது முன்னாடி ஒரு சென்டென்ஸு சொன்னேன் இல்லையா? ஸ்விம்மிங் இஸ் மை ஹாபி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ சொல்லுங்கள், வெர்பு எது அப்படின்றத இதில் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஈஸுங்கிறது என்னது? ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்பாக வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் எப்படி சொல்லும்? யாரை பற்றி பேசுகிறோம், அப்படி இல்லைன்னா எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வரும். இங்கே யாருங்கிற மாதிரி அதுவும் இல்லை இல்லையா? யார் அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சனை பற்றி எங்கே சொல்கிறாங்க? இல்லை. இங்கே என்னது? எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஸ்விம்மிங்கை பற்றி பேசுகிறோம். ஸ்விம்மிங்கை பற்றி பேசுகிறோம். எதை பற்றி பேசுகிறோம்? ஸ்விம்மிங்கை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் இது சப்ஜெக்ட். ஓகே, வெர்பு ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்புனா யாரை பற்றி பேசுகிறோம், அப்படி இல்லைன்னா எதை பற்றி பேசுகிறோம். அப்போது ஸ்விம்மிங்கை பற்றி பேசுகிறோம். இது சப்ஜெக்டு, வெர்பு கிடையாது. ஓகே, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஸ்விம்மிங் ஏன் வெர்பு கிடையாது அப்படின்ட்டு இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வெர்பு ஸ்டேட் வெர்பு. ஸ்டேட் வெர்பாக வந்துச்சுன்னா நம்மளோட சப்ஜெக்ட் எப்படி வந்திருக்கும்? எதை பற்றி பேசுகிறோம், இல்லைன்னா யாரை பற்றி பேசுகிறோம். இங்கே எதை பற்றி பேசுகிறோம்? ஸ்விம்மிங்கை பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போ ஸ்விம்மிங் தான் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டு. இப்போது சப்ஜெக்ட்டுங்கிறது ஆக்ஷனாக வந்துச்சுன்னா அந்த ஆக்ஷனை செய்கிற, அப்போ சப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? ஆக்ஷன் வெர்பாக வந்துச்சுன்னா, வெர்பு ஆக்ஷனாக வந்துச்சுன்னா அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியவர் யார்? சப்ஜெக்ட். ஓகே, வெர்பு ஆக்ஷனாக வந்துச்சுன்னா அந்த ஆக்ஷனை செய்யக்கூடியவர் தான் சப்ஜெக்ட். அதே வெர்பு ஸ்டேட் வெர்பாக வந்துச்சு அப்படின்னா அப்போது எதை பற்றி பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம், அப்படி இல்லைன்னா யாரை பற்றி பேசுகிறோம், இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் சப்ஜெக்டு. வெர்பு ஸ்டேட்டாக வரும்போது அந்த ஸ்டேட் வெர்பு எதை பற்றி பேசுகிறோங்கிற ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்னா யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ அதுதான் அங்கே சப்ஜெக்டாக இருக்கும் அந்த சென்டென்ஸில். அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேர்புக்கு வெர்புக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. வெர்பு ஆக்ஷனாகவும் வரும், வெர்பு ஸ்டேட் வெர்பாகவும் வரும் இல்லையா? அதே வெர்பு ஆக்ஷனாக வரும்போது சப்ஜெக்ட் எப்படி சொல்கிறோம், அதே வெர்பு ஸ்டேட் வெர்பாக வரும்போது சப்ஜெக்ட் எப்படி சொல்கிறோம். அப்போது 2 கான்செப்ட் நமக்கு கிளியர். வெர்புங்கிறதும் கிளியர், இன்னொன்று சப்ஜெக்ட்டுங்கிறதும் கிளியர். ஓகேவா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு எப்போதுமே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வெர்புக்கு முன்னாடி தான் வரும். ஓகேவா? சப்ஜெக்ட்டுங்கிறது வெர்புக்கு முன்னாடி தான் வருமே ஒழிஞ்சு வெர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வராது. ஓகே, வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வரும், ஆனால் வெர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் வராது. இதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஐ ஆம், ஆமுக்கு முன்னாடி ஐ வந்திருக்கு, அப்போ இது சப்ஜெக்ட். ஆறுக்கு முன்னாடி வி வந்திருக்கு, ஸோ இது சப்ஜெக்ட். ஈஸ் அப்படிங்கிறது வெர்புக்கு முன்னாடி ஹீ வந்திருக்கு, இது சப்ஜெக்ட். டீச்சர்ஸ் இது ஒரு வெர்புக்கு முன்னாடி ஹீங்கிறது வந்திருக்கு, ஸோ இது நம்மளுடைய சப்ஜெக்ட். கில்லுடு அப்படிங்கிறது வெர்புக்கு முன்னாடி இந்த வெர்பை பண்ணக்கூடியவர் இருக்கார், ஸோ ஹீ தான் வெர்பு பண்ணக்கூடியவர், ஆக்ஷனை பண்ணக்கூடியவர். அப்போ அவர் இங்கே சப்ஜெக்ட் இல்லையா? ஆக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது வெர்புக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? இங்கே வெர்பு பிளேடு, இந்த வெர்புக்கு முன்னாடி ஹீங்கிறது சப்ஜெக்ட் வந்திருக்கா? இங்கே எங்கேயாவது பின்னாடி வந்திருக்கா பாருங்கள். பின்னாடி சப்ஜெக்ட் வராது. பேட்லி, த கேட், இங்கிலீஷ், எ டாக்டர், வி ஆர் டீச்சர்ஸ், இது சப்ஜெக்ட் கிடையாது.
ஸோ பியூட்டிஃபுல் இதுவும் சப்ஜெக்ட் கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே சப்ஜெக்ட்டு வெர்புக்கு முன்னாடி தான் வரும், பின்னாடி வராது. அவ்வளோதான் இன்னைய வீடியோக்கான கான்செப்ட். ஓகேவா? வெர்புனா என்னன்னு பார்த்தாச்சு, சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. வெர்பு எங்கே வரும், சப்ஜெக்ட் என்ன எங்கே வரும், எங்கே வராது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. அண்ட் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் வேறு ஒரு சில கான்செப்டோட. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.